பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாய் இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம். ஆண்டவருடைய அனுகிரகம் என்னன்னா, எப்படி ஆசைப்படுறாரு? நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், ஐஸ்வர்யத்தில் இருக்கணும், கடன் வாங்கிட்டு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இப்படி இருக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படவே இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எடுத்து வாசிங்களேன். பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆண்டவர் சொல்றேன்னா, பிரியமானவன் உன் ஆத்துமா வாழ்வது போது நீ எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணுமா? வாழ்ந்து எப்படி இருக்கணுமா? சுகமா இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவரை ஆசைப்படுறாரு நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு. ஆண்டவரை ஆசைப்படுறாரு நீங்க ஐஸ்வர்யனா இருக்கும்படி. ஆமாம், ஆண்டவராகிய தேவன் பார்த்தீங்கன்னா 5 அப்பம் 2 மீனை எப்படி கொடுத்தாரு? அள்ளி கொடுத்தாரு இல்லையா? ஏமா 5000 பேரை சாப்பிட்டாங்க, 20000 பேர் சாப்பிட்ருப்பாங்க கிட்டத்தட்ட. அது இல்லாமல் 12 கூட வேற நிரப்பினார். ஆண்டவருக்கு கம்மியாக கொடுக்க தெரியவே தெரியாது. கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பதுக்கு தான் அவர் பிரியம். ஆபிரகாம் ஆண்டவர் அழைத்த பொழுது எப்படி அழைத்தார்னா, ஆபிரகாம் நீ வா, நான் உன்னை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். ஜாதிகளுக்கு என்ன பண்ணுவேன்? உன்னை தகப்பனா வைப்பேன், நீ பெரிய ஜாதியாவ. ஆண்டவர் உங்களை என்னையும் ஆசீர்வாதத்துக்குள்ளே தான் ஆண்டவர் கொண்டு போகிறார் ஒழிய ப்ராஸ்பரிட்டி ஸ்பீக் ப்ரீச்சர். என் ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னர் தான். ஆமேன். அவர் உங்களை என்னையும் பணக்காரர் தான் ஆட்குவார். ஆமேன். ஏழையாக இருக்கணும்னு ஆண்டவர் விருப்பப்படப்படுறதில்லை. உங்களை என்னையும் ஆண்டவர் ஐஸ்வர்யமாய் கர்த்தர் வைக்கணும்னு ஆசைப்படுறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இல்லை நம்ம இப்படியே இருந்துடுறோம், எனக்கு இது போதும், நாங்கள் இப்படியே போய்ட்டுருவோம், நாங்கள் காலங்கள்லாம் இப்படியே போட்டோம், எங்களுடைய நாட்கள்லாம் இப்படியே போட்டோம். இல்லை, காஸ்பல் என்ன சொல்லுது? காஸ்பல் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்ன சொல்லுது? இட்ஸ் ஸ்பீக் அபவுட் த ப்ராஸ்பாரிட்டி. இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பாரிட்டி தான் பேசும். ஆண்டவர் உங்களை ஐஸ்வர்யத்தை தான் ஆண்டவர் கொடுக்கணும்னு ஆசைப்படுறார். ஆண்டவரே உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறார். நீ என்ன பண்ணுறோம்? இல்லை ஆண்டவரே, நான் அந்த ஓரத்தை அந்த பாயில் உட்காந்துட்டு அப்படியே போயிட்டு வந்துடுறேன். இல்லை, சில சர்ச்செல்லாம் பார்த்தீங்கன்னா இது பாய் சேர் போட மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் தரையில் தான் உட்காரணும், பாயை போட்டுருவாங்க. பாயை போட்டு பாயில் தான் உட்காரணும். ஏன்னா நீங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி நீங்கள் என்னன்னா, நீங்களாம் சாதாரண ஆள். ஆண்டவர் சொல்கிறார், என் பக்கத்தில் எனக்கு உனக்கு சிங்காசனம் உனக்கு போட்டிருக்காண்டா, நீ அங்கேருந்து உட்காரு அப்படின்னு இருக்காரு. ஆமாம், இருக்கா இல்லையா? எபேசியர் 2:7-8 படிச்சுக்கலாம், 10 இருக்கும். அவர் என்ன சொல்லுவார்னா, சிங்காசனத்தை நான் வச்சுருக்கேன் உனக்கு, நீ அங்கே உட்காருடா, நீ தரையில ஏன் உட்கார? இல்லை ஆண்டவர், நான் தரையிலே உட்காந்துக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த தான் ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சார்னா நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அதுக்காக தான் சிலுவையில் அவர் தரித்திரராகி நம்மளை என்னவாக்கிட்டாரு? ஐஸ்வர்யவான் ஆக்கிட்டார். ஆகவே பிரியமான தேவச்சனமே, ஆண்டவராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். காஸ்பலில் பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து குஷ்டரோகிகளை சுகப்படுத்துவார், மரித்தோரை உயிரோடு எழும்புவார். நம்ம சர்ச்சில் நிறைய உயிர்த்தெழுந்த வல்லமையெல்லாம் நடந்திருக்கு. இருந்தவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியும். கிறிஸ்மஸ் நைட்டு ஒரு அம்மா கீழே ஒழிஞ்சு ஹார்ட் அட்டாக் ஆகி அவ்வளோதான், லாஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. கிறிஸ்மஸ் நைட்டு எல்லாம் கிராண்டாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் அந்த அம்மா வந்துடுச்சு, வேர்க்க ஆரம்பிச்சு. இங்கே இருந்தாங்க 2 டாக்டர் இருந்தாங்க. என்னோட பெதர்லாம் ஒருத்தர், இன்னொரு டாக்டர் ஒருத்தாங்க, சிஎம்சியில் இருக்க ஒரு டாக்டர். அவங்களாம் இருந்தாங்க. அவங்களாம் பார்த்துட்டு என்னையே பார்க்குறாங்க. ஏன்னா மறிச்சு போயிடுவார கொஞ்ச நேரத்தில், அந்த அம்மா மறிச்சு போயிருமே அப்படின்னு. நான் சொன்னேன் 5 நிமிஷம் தான், அதுக்கு மேலே டைமே கிடையாது. மியூசிக்லாம் போட்டே இருந்தால் நீங்கள் பாட்டு போட்டே இருங்க, பாடட்டும், இயேசு நாமத்தில் எழுந்து நடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணிட்டு அப்படி போயிட்டே இருந்தால் பாருங்கள். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா டக்குன்னு இந்த அம்மா எந்திரிச்சு கொண்டே அப்படி போட்டு நடந்து போயிடுச்சு. உங்கள் வாழ்க்கை செழிப்பாக கர்த்தர் மாறணும்னு கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்புறீங்களா? ஆமேன். ஆகவே ஆண்டவராகிய தேவன் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? தரித்திரமாகவே இருக்கக்கூடாது, சரித்திரம் படைக்கணும். ஆமேன். வருஷம் எப்படி இருக்குன்னா முன்னுக்கு வந்துகிட்டே இருக்கணும். வருஷம் நாளுக்கு நாள் தாவீது விருத்தி அடைந்தது போல நீங்களும் நாளுக்கு நாள் என்ன ஆகணும்? விருத்தி அடையணும். நாளுக்கு நாள் விருத்தி அடையணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்னு நினச்சிருக்காரு. மத்தேயு 16:33 சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு
கூட கொடுக்க, நீங்க நினைக்கிறதோட அதிகமாக கர்த்தர் கொடுக்க போறாரு, உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க இப்படியே இருக்கணும். மார்ச் மாதத்தில் அப்படியே கணக்கு முடித்தோம், அப்படியோ கஷ்டப்பட்டு முடித்தோம். ஏப்ரல் மாதம் அப்படியே பல்ல கடிச்சிட்டே ஓட்டிடுவோம். இல்லை, ஏப்ரல் ஆரம்பிக்கிறதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. அப்படி கர்த்தர் மாற்ற போகிறார். இந்த வருஷத்தை கர்த்தர் மாற்ற போகிறார், நன்மையெல்லாம் மாற்ற போகிறாராம். புதிய ஏற்பாட்டில் வாக்குத்தத்தம் இருக்காது. ஏன் இருக்காதுன்னா அவரே வந்துட்டார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே இந்த வசனம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் மாறினார். யோபு எவ்வளவு பெரிய ஆளுங்க. யோபு படிக்கிறீங்களா? எவ்வளவு பெரிய ஆளு சொல்லுங்க. அவன் ஏழையா பணக்காரனா? அதை சொல்லிருங்க. அதை ஒத்துக்கோங்க. அவன் ஏழையா பணக்காரனா? பணக்காரன் இல்லை. தாவீது ஏழையா பணக்காரனா? அவன் ஏழையா இருந்தான், அப்புறம் என்ன ஆயிட்டான்? அது மாதிரி தான் கர்த்தர் உங்களை என்னையே மாற்றுவார். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்களை மாற்றிட்டே இருப்பார். ஆகவே கர்த்தர் உங்களை பிரகாசக்க பண்ணுவார், உங்களை மகிமைப்படுத்த போகிறார். ஆண்டவர் வார்த்தையை நம்புங்க. ஆண்டோட வார்த்தை இருக்கு, இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக பிறந்தார், இயேசு எனக்காக உயிர்த்தார், இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார், இயேசு எனக்காக சிலுவையில் கொல்லப்பட்டார், இயேசு எனக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இதை சொன்னீங்கன்னா தான் ஐஸ்வர்யம். ஆமென். எதை சொன்ன ஐஸ்வர்யம் தெரியுமா? அவருடைய காஸ்பல், அதாவது கோ அண்ட் டிஸ்பெல் தான் காஸ்பல். நற்செய்தி, நல்ல செய்தி. நல்ல செய்தி எது தெரியுமா? இயேசு உங்களுக்காக எனக்காக பிறந்தார், உங்களுக்காக எனக்காக மரித்தார், உங்களுக்காக எனக்காக உயிர்த்தார், உங்களுக்காக எனக்காக இன்றும் பரலோகத்தில் பிரதான ஆசாரியாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் முதலாவது என்ன தேடணும்? தேவனுடைய. ஆமாம். அப்புறம் மெய்தெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதான் இப்போ பேங்க்கில் கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் கலெக்டர் ஆஃபீஸில் கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் அங்கே கூப்பிடுவாங்க, இங்கே கூப்பிடுவாங்க. நீங்கள் பார்த்து எதில் போகிறீங்களோ அங்கே போகணும். அப்படி கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நம்புறீங்களா? ஆமாம். ஆர்டர் 2-3 ஆர்டர் கையில் வச்சுட்ருக்கணும். ஆமென். எங்கே பிரதர்ஸ் பாஸ்டர் ஒரு ஆர்டருக்கே கையில் இருக்கிறதே ஆடிக்கிட்டு இருக்குது, என்னான்னு தெரில. அது போன வருஷம் இதே மாதிரி தான் இருந்துச்சு, தப்பிச்சிட்டேன். இந்த வருஷம் அதே மாதிரி தான் இருக்குது. கர்த்தரை நம்புகிற பிள்ளைங்கள் என்ன பண்ண மாட்டாங்க தெரியுமா? பயப்படவே மாட்டாங்க. ஆமாம். நான் நம்புகிறது, சங்கீதம் படித்தாங்கள்ல, நான் நம்புகிறது அவராலே வரும். நீங்கள் நம்பணும், எனக்கு வரும். நான் என்ன பண்ணுவேன்? நான் இப்படியே இருக்க மாட்டேன். நான் தரித்திராமே இருந்துட்டு தரித்திராமே மடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அந்த வேலை மாத்திரம் வச்சுக்காதீங்க. நீங்கள் பணக்காரனாக மாறணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். ஏன்னா நான் சொல்லலை, வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுதுன்னா, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் யாருக்கு வந்துச்சான்? கிறிஸ்து இயேசு மூலமாக நமக்கு வந்துச்சான். ஆமென். கலாத்தியர் 3:14. ஒரு வீட்டுக்கு ஜோமனை போயிருந்தேன் வெள்ளிக்கிழமை. நான் அவங்க வீட்டில் 5 வருஷமாக அந்த வீட்டில் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை. குழந்தை பிறக்கும், செத்து போயிடும். இல்லை 8 மாதத்தில் பிறந்து செத்து போயிடும். இப்படியே இருந்துச்சு. ஒரு நாள் என்ன பண்ணேன், நீ வீட்டுக்கு வாமா, நீ ஜோம் பண்ணலாம், வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி 2 பேரையும் கூப்பிட்டேன். 2 பேரும் வந்தாங்க வீட்டுக்கு. ஜோம் பண்ண ஆரம்பித்தேன். அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி சாபத்தினால தான் இந்த குழந்தைங்களாம் சாகுறாங்க. இனிமேல் இப்படி சாகக்கூடாது. கலாத்தியர் 3:13, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதுக்கிறபடி கிறிஸ்து இயேசு உனக்காக சாபமானார் அப்படின்னு சொல்லி இந்த சாபத்தினோட சத்தியத்தை சொல்லி ஜெபிச்சு அமுச்சு விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த வருஷமே கன்சீவ் ஆனாங்க. ஒரு குழந்தை பிறந்துச்சு. இப்போ பார்த்தா இன்னொரு குழந்தை பிறந்திருக்கு, 2வது குழந்தை. 5 வருஷம் கழித்து ஆண்டவர் அற்புதம் செய்தாரா, செய்ய மாட்டாரா? நீங்கள் கேட்குறத கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? நிச்சயம் கொடுப்பார். யோபு 27ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். பொல்லாத மனுஷனுக்கு தேவனிடத்திலிருந்து வருகிற பங்கும் கொடூரக்காரர் சர்வ வல்லவரால் அடைகிற சுதந்திரமும் என்னவெனில் அவனுடைய குமாரர் பெருகினால் பட்டயத்துக்கு இரையாவார்கள்,
அவன் கர்ப்ப பிறப்புகள் ஆகாரத்தினால் திருப்தியாவதில்லை. அவனுக்கு மீதியானவர்கள் செத்து புதைக்கப்படுவார்கள். பாருங்க, இது என்ன சொல்றதுன்னா, உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லாத்துக்கும் ஆண்டவராகி தேவனுடைய ஏன் ஆண்டவர் இன்னும் கேட்காமே இருக்காரு? சில டைம் ஆண்டவர் சைலண்டாக இருப்பார். அவன் பார்த்தீங்கன்னா உயர்ந்துக்கிட்டே போவான் உங்கள் எதிரி. ஏன் தெரியுமா? உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து உங்களை ஆண்டவர் உயர்த்த ஆரம்பிச்சிருவார். உங்களை எதிரி என்ன பண்ணுவார் தெரியுமா? உங்களை பார்க்க வைக்கும்படி நீங்கள் உயரத்தில் போயிடுவீங்க. கர்த்தர் உங்களுக்கு நாளுக்கு நாள் உங்களை உயர்த்த ஆரம்பிச்சிருவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர் புதுபலன் அடைவார். அவள் சட்டைகளை அடித்து எங்கே போகணுமா? எங்கே போகணுங்க? உங்கள் ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் உயர 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 எடுத்து கொண்டு போகிறார். உங்களுடைய எல்லா எல்லையும் கர்த்தர் உயர்த்த போகிறார். உங்கள் சூழ்நிலை கர்த்தர் உயர்த்த போகிறார். தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருக்குது. நம்ம யாருடைய சாயலில் இருக்கோம்னா இயேசு கிறிஸ்துவோட சாயலில் இருக்கோம். அவர் எப்படிப்பட்டவர்? எங்கேயாவது ஏதாவது ஒன்று இல்லை அப்படின்னு குறை இருந்துச்சா அவரை கூப்பிட்டுருந்தாங்க. முத கல்யாணத்துக்கு கூப்பிட்டப்ப அந்த கல்யாணத்தில் என்ன இருந்துச்சு? குறை இருந்துச்சு. என்ன குறை? திராட்சரசம். ஆனால் மாற்றினாரா இல்லையா? ஆமாம். எப்படி எத்தனை டன்? 6 தான் இருந்துச்சு. ஆண்டவருக்கு ஓவர்ஃப்ளோ பிளெஸிங் தான் கொடுக்க தெரியும். ஆமென். நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க முடியும். உங்களுக்கு எனக்கும் ஆண்டவராக தேவன் அப்படியாக ஆண்டவர் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். வெரி ரிச்சஸ்ட் மேன் இன் தி வேர்ல்ட். பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வரியத்தையும் ஞானத்திலும் சிறந்தவனாய் இருந்தான். பாருங்க, வேதாகமே சொல்லுது இவங்கெல்லாம் பணக்காரங்களாக இருந்தவங்க. ஆபிரகாம் பார்த்தீங்களா ஒன்றுமே இல்லாமல் இருந்தவன். ஆமாம் இல்லையா? அந்த வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். ஆண்டவர் விட்டுட்டார் அப்படியே? இல்லை 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 இல்லை. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லி ஆபிரகாம் ஆசீர்வதித்தார். ஈசாக்கு எப்படி ஆசீர்வாதம் பெற்றான்? ஈசாக்கு ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆமா, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். எந்த தேசம்? பெலிஸ்தர் தேசத்துல இருக்கான். அங்க என்ன இருக்கு? பஞ்சம் இருக்கு. பஞ்சம் இருந்தா கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஈசாக்கு ஆசீர்வதித்தார். என்ன தைரியம் வேணும் உனக்கு? அவன் எப்படி விதைச்சான்? எல்லாமே பஞ்சம். இப்போ நடுறதெல்லாம் காஞ்சி போகுது. ஆனால் ஈசாக்கு விதைச்சது மாத்திரம் என்ன பண்ண? காஞ்சி போவே இல்லை. அது எத்தனை மடங்கு பலன் கொடுத்துச்சான்? 100 மடங்கு கொடுத்துச்சான். நீங்கள் விதைக்கிற விதையும் ஆண்டவர் 100 மடங்கு பலனை கர்த்தர் கொடுப்பார். நம்புறீங்களா? நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் என் கரத்தின் கிரியை என்ன பண்ணியிருக்காரு? ஆசீர்வதித்திருக்கிறார். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பயங்கரமான பஞ்சம். அவங்க ஊரில் என்னென்னமெல்லாம் பண்ணி பார்க்குறான், முடியல, தண்ணியே இல்லை. பட் இவன் மாத்திரம் பாருங்க ஆசீர்வாதம். ஏன்னா தேவனுடைய வார்த்தையை பெற்றவன். நான் சொன்னேன், ஆபிரகாம் பெரிய ஒரு ஐஸ்வர்யன், ஈசாக்கு பெரிய ஒரு ஐஸ்வர்யவானாக இருந்தான், யாக்கோபு பெரிய ஒரு ஐஸ்வர்யனாக இருந்தான், அதுக்கப்புறம் யோசேப்பு பெரிய ஐஸ்வர்யனாக இருந்தான், அதுக்கப்புறம் தாவீது பெரிய ராஜாவாக இருந்தான், அதுக்கப்புறம் சாலமன். இதெல்லாம் வேதத்தில் தான் இருக்குது. இவங்கெல்லாம் பிச்சைக்காரங்களாம் இல்லை, எல்லாருமே ஐஸ்வர்யவான்கள் தான். நீங்களும் நானும் ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் இருக்கணும்னு கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் பிச்சைக்காரனாகவும் பரதேசியமும் ஆண்டவர் வைக்கலை. ஆண்டவர் எப்படி வச்சிருக்காரு? ஆமென், ஹல்லேலூயா. உலகமே பஞ்சம். எலியாவுக்கு மாத்திரம் சாப்பாடு வருது, அப்பமும் இறைச்சியும் வருது. ஏன்? கர்த்தருடைய பிள்ளைங்க. நீங்கள் யார்? கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்புறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே அந்த ஆசீர்வதித்ததுனால அந்த வருஷத்தில் எத்தனை மடங்கு பெற்றாங்கன்னா 100 மடங்கு. 2வது 13 படிங்களேன், ரொம்ப சூப்பராக. அவன் ஐஸ்வர்யவானாகி அவன் என்ன வாங்கிட்டான்? ஆமாம், எந்த ஊர் என்னவா இருக்கு? ஊர் எந்த இருக்கு? பஞ்சத்தில் இருக்கு. ஆனால் இங்கே யாரு ஐஸ்வர்யனாகிறான்? அதுதான் ஆண்டவரோட கொடுக்குற ஹல்லேலூயா ஆசீர்வாதம். கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் அதுதான். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஏன் தெரியுமா? இயேசுவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அன்னையிலேருந்தே கர்த்தர் நீங்களும் நானும் நீதிமான் மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யவானாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். ஆமென்.
ஹல்லேலூயா. இந்த பூமியில் என்ன வேணும், இந்த வீட்டில் என்ன வேணும், உங்கள் குடும்பத்துக்கு என்ன வேணும், உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன வேணும், எல்லாருக்கும் ஆண்டவர் அறிந்திருக்கிற தேவன். ஆண்டவர் உங்களுக்கு பார்த்து பார்த்து அவர் செய்வார். ஒரு 15ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். ஆமா, ஒரு ராஜா சொல்றாரு, ஒரு தனி மனிதனை பார்த்து சொல்றாரு, நீ எங்களை விட்டு என்ன பண்ணிடு, போயிரு. ஏன்னா நீ எங்களோட என்ன ஆயிட்ட, பலத்து போயிட்ட. எப்படிங்க ஒரு ராஜாவே கவுக்கிறதுக்கு முடியும்? ஆமென். ஆகவே கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்க. ஆனால் ஒரு நாள் கூட தானியேல் வந்து, ஆண்டவரே அந்த சிங்கத்தை எப்படியாவது சாவடிச்சிருங்க ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணுறேன், இயேசு நாமத்தை செத்துப்போ சிங்கமே அப்படின்னு ஜெபம் பண்ணாரா? இல்லை. சாத்ராக் மேஷாக் என்னைக்காவது ஒரு நாள் அந்த அக்கினியெல்லாம் இயேசு நாமத்தில் அணைஞ்சு போட்டோம், அணையட்டுமே அப்படின்னு சொன்னாரா? இல்லை. அதை பற்றி அவங்க பேசவே இல்லை. சிங்கத்தை பற்றி தானியேல் பேசவே இல்லை, மறந்துட்டார். யாரை தான் பார்த்தார் தெரியுமா? ஆண்டவர் தான் பார்த்தார். பிரச்சனையை பார்க்காதீங்க, ஆண்டவரை பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. சிங்க நெருப்பில் போட்டோன்னே உடனே செத்து போவாங்கன்னு நினச்சாங்க. இல்லை, அவன் சாவலை. அவன் விழாவ ஆரம்பிச்சிட்டான், நடக்க ஆரம்பிச்சிட்டான். கர்த்தர் நீ தண்ணீரை கடக்கும்போது அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உங்கள் மேலே என்ன செய்யாது, புரளாது. அக்கினி என்ன பண்ணாது, பற்றாது. அக்கினி ஜுவாலை உங்களை என்ன செய்யாது, வேகாது இருக்கும்படி கர்த்தர் வைப்பார். ஆமே, அதுதான். இதெல்லாம் இருக்கும், ஆனால் உங்களை மாத்திரம் ஆண்டவர் ஸ்பெஷலாக பாதுகாப்பார். நம்பர் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆகவே அவங்க தகப்பன் செஞ்சதெல்லாம் செஞ்சு பார்த்தாரு, எல்லாத்தையும் இடிச்சு போட்டாங்க. அப்போ அபிமெலேக்கு வந்து சொல்கிறான், எங்களை பாட்டு நீ என்ன பண்ணிட்ட, பலத்து போயிட்ட, நீ ஆனால் புறப்பட்டு போ அப்படின்றான். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு, படிங்க 17 படிங்க. அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். அவங்க அப்பா என்ன செஞ்சாரோ அதே செஞ்சான். அதான் தொழில். அவங்க அப்பா என்ன தொழில் செஞ்சாரோ அதே தொழில் செஞ்சான். ஆனால் தொழிலில் ப்ராஃபிட் இருந்துச்சா? அப்பா செஞ்ச தொழிலில் பையன் செஞ்சான், அதில் ப்ராஃபிட் இருந்துச்சா? இல்லை. உங்களுக்கு ஒரு அபிஷேகம், உங்கள் அப்பாவுக்கு ஒரு அபிஷேகம், உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு அபிஷேகம். உங்கள் அபிஷேகம் உங்களோட உங்கள் பிள்ளைகளுக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஜெபிக்கிறதுனால உங்களை விட உங்கள் பிள்ளைகளுக்கு தான் அதிகமாக ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுப்பா. ஹல்லேலூயா. ஆகவே பாருங்க, ஆபிரகாம் இருந்தார். ஆனால் ஆபிரகாம் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்த மாதிரி இல்லை. ஆனால் அவனுடைய சந்ததி என்ன பண்ணிச்சு, நான் சுதந்திரிக்க ஆரம்பிச்சு. எனக்கு பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கும் ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் எதுவுமே சேர்த்து வைக்காமல் இருந்திருக்கலாம், எதுவுமே உங்கள் பிள்ளைகளுக்கு வைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் வந்து இருக்கீங்க பார்த்தீங்களா? இதனாலவே கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேதம் அதைத்தான் சொல்லுது. ஆண்டவர் 1000 தலைமுறைக்கும் விசாரிக்கிறவர். ஆமென். இயேசு கிறிஸ்துவை வச்சுட்டு போனால் போதும், அவர் வழி நடத்துவார், அவர் பாதுகாப்பார், அவர் நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். ஒரு பேர் வச்சான், ஏசேக்குன்னு வச்சான். ஆனால் அவனால் நிம்மதியாக வாழ முடியல. சில பேர்த்துக்கு சம்பளம் நிறைய இருக்கும், ஆனால் ஒர்க்கு ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கும். 1.5 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா சேலரி இருக்கும். அந்த 1 லட்ச ரூபா நீங்கள் வாங்குறதுக்குள்ளே உங்களை போட்டு புழிஞ்சு எடுத்துருவாங்க. பார்வோனுடைய ஆவி என்னன்னா, புழிஞ்சு எடுத்துட்டு சம்பளம் கொடுப்பான். இது ஒரு பிசாசோட வேலை, அடிமைத்தனம் பண்ணுறது. ஆனால் ஆண்டவர் எப்படின்னா, கொஞ்சம் வேலை நிறைய சம்பளம். நல்லா இருக்குல்ல? கொஞ்சம் வேலை, இதுதான் ஆண்டவர் கொடுப்பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. எங்கெங்கே வாக்குவாதம் இருக்கலாம் அங்கெல்லாம் இருக்காதீங்க. எங்கெங்கே உங்களை பற்றி பேசுகிறாங்களோ, உங்களை பற்றி தவறாக யாராவது சொன்னாங்களோ, டோன்ட் பாதர் அபவுட். ஈசாக்கு அதை பற்றி கவலைப்படவே இல்லை. படா அப்படின்னு போயிட்டான். ஏசேக்குன்னு சொல்லிட்டு போயிட்டான்.
அந்த இடத்துல போய் என்ன பண்ணான், திருப்பி போய் என்ன பண்ண ஆரம்பித்தான், வேறொரு துறவு வெட்ட ஆரம்பித்தான். வேறொரு துறவு வெட்டினே அங்கேயும் என்ன வந்துச்சு, தண்ணி வந்துச்சா இல்லையா? உங்கள் கரம் ஆஸ்வதிக்கப்பட்டிருந்தா அது காஞ்சி போன இடம் இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. ஆமாம், எல்லா இடத்துலையும் நன்மை கிடைக்கிறப்ப ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆனால் எதுவுமே கிடைக்கலன்ற நேரத்தில் ஆண்டவருக்கு என்ன செய்யணுமா, எல்லா வேலையிலும் கர்த்தரை என்ன பண்ணுமா, ஸ்தோத்தரிக்கணும். கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். நம்ம சர்ச்சில் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க கேன்சரில் இருந்தாங்க, பிரெயின் கேன்சர், அதுக்கப்புறம் பிரஸ்ட் கேன்சர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கை ஃபுல்லாக இந்த கை, ஒரு கை வந்து யானையோட துதிக்கை இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோ பெருசாக இருக்கும், பெரிய கை, உள்ள அவ்வளோ நியூம்பரபிள்ஸ், எத்தனையோ கட்டிகள், நிறைய கட்டிகள் இந்த கை ஃபுல்லாக. கையை இப்படி தான் வச்சுருப்பாங்க, படுக்க முடியாது, தூங்க முடியாது, படுத்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்படியே உட்காந்துட்டு தான் தூங்குவாங்க. பட் ஆனாலும் அந்த நேரத்துக்குள்ளே நான் அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போவேன் ஜெபம் பண்ண. அவங்க நான் ஜெபம் பண்ணுறப்பெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, ஜீசஸ் இஸ் குட், ஆண்டவர் ரொம்ப நல்லவர், கர்த்தர் நல்லவர், அதுதான் சொல்லுவாங்களே உள்ள ஒழிய ஒரு நாள் கூட கோச்சிக்கவே இல்லைங்க. எல்லா நாளும் இஸ் குட், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் குட், அவர் ரொம்ப நல்லவர். அவ்வளோ வலி வேதனை இருக்கும், ஆனாலும் அந்த வேதனையில் ஆண்டவர் நல்லவர் நல்லவர் நல்லவர். நான் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். கடைசியில் அவங்க மறிச்சிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல கேட்டாங்க, ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், ஜெபம் பண்ண. மனுஷோட வாழ்க்கை அவ்வளோதான், கொஞ்ச நாள் தான் இருக்கும். அந்த கொஞ்ச நாளுக்குள்ளே ஆண்டவருக்காக ஏதாவது செய்யுங்க, அப்போ தான் தேவனோட ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் பணக்காரங்கள்னு. நம்ம இங்கே வேணால் ஏழையாக இருக்கலாம், ஆனால் பரத்தில் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்குற இடமே வேற. ஆமேன், ஹல்லேலூயா. யோபு மாதிரி சொல்லிடாதீங்க, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்துக்கொண்டார்னு சொல்லாதீங்க. அவனுக்கு அன்னைக்கு இயேசு கிறிஸ்து இல்லை, இன்றைக்கி உங்களுக்கு எனக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உங்களுக்காக பரிந்து பேச இருக்கிறார், உங்களை உயர்த்துவதற்கு இருக்கிறார், உங்களை சுகப்படுத்த இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்க இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, யோபு 42:2 படித்து பாருங்கள். அவர் சகலத்தையும் அதனன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவர். அவர் செய்து முடிப்பாருங்க. அவர் உங்களுக்காக செய்வார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக வழக்காடுவார். ஏன் தெரியுமா? நீங்கள் மேலே வரணும். ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். ஏன் தெரியுமா? கர்த்தர் நாளுக்கு நாள் உங்களை திருப்திப்படுத்தணும். நீங்கள் ஆண்டோடு கூட இணைந்திருக்க தேவனோடு கூட செபிக்க ஆண்டோட வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். 22ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அதை குறித்து என்ன செய்யலையா? ஆமா, வாக்குவாதம் பண்ணலன்னு சொன்ன உடனே அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும் படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெஹபோத் என்று பெயரிட்டான். பழுகும்படிக்கு, மல்டிப்ளை. ஆண்டோட ஆசீர்வாதமே ஆரம்பம் 5 ஆசீர்வாதம், ஒரு ஆசீர்வாதம் பெருக்கம். நீ பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பெருக்கம், இந்த பெருக்கத்தை கொடுக்குறாருன்னு தெரிஞ்சிட்டான். தெரிஞ்ச உடனே அந்த இடத்துக்கு என்ன பேர் வைக்கிறான்னா, ரெகபோத்துன்னு பேரை வச்சுட்டு கர்த்தர் எனக்கு என்ன உண்டாக்கினார் சொல்லுங்களேன். கர்த்தர் எனக்கு என்னது? ஆமாம், எங்கே இடம்? எங்க? ரெகபத். ஓகே, உங்கள் ஜெபம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, பதில் வரல. இன்றைக்கி ஒரு நற்செய்தி, பதில் உங்களை வர வரைக்கும் நீங்கள் ஜெபிங்க. நீங்கள் ஜெபித்து கொண்டே எதிர்பார்த்துட்டே இருங்க. நீங்கள் ஆண்டவர் அறிந்த நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு ரெகபத் கொடுக்கறது மாத்திரம் இல்லை, ஆண்டோட வார்த்தை சொல்லுது பேர் சபா கர்த்தர் கொடுக்க போகிறார். அடுத்தது பேர் சபா 4 காரியங்கள் இருக்கும். முதலாவது ஏசேக்கு, சித்தனா, ரெகபோத். இதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, அவன் ரெகபோத்துன்னு பேரிட்டான். 24ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க, 24ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். உன் சந்ததி என்ன பண்ணுவேன்? ஆமாம், சந்ததியை போதுமா கொடுத்துட்டேன் உனக்கு ரெகபத்து, இதோட வச்சு பொழைச்சிக்கோ அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. உன் சந்ததி என்ன பண்ணுவாராம்? பெருகப்படும். உன் சம்பளத்தை என்ன பண்ணுவாராம்?
பெருக பண்ணுவான். உனக்கு அவன் சுகத்தை என்ன பண்ணுவாராம்? பெருக பண்ணுவான். 26 எடுத்து வாசிக்கலாம். அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பீகோலும் கேராரிலிருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். வந்து அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்து விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். யார் சொல்றா? அந்த நாட்டு ராஜா வந்துட்டான். இங்க எங்க வந்துட்டான் தெரியுமா? ஈசா கிட்ட வந்துட்டான். ஈசா கிட்ட வந்து சொல்றான், கர்த்தர் உன்னோட இருக்காரியா, நாங்க ஒன்றும் செய்ய முடியாது, நாங்கள் என்னென்ன பண்ணி பார்த்தோம், பண்ண முடியல, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையை உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. உங்களை பார்த்து சொல்லுவாங்க, அந்த சகோதரியா அவங்க அல்லேலூயா கூட்டத்தில் சேர்ந்துட்டாங்க, அவங்க கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். ஓ, அவங்களா கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள், நீங்களா கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டவர். அவங்க சொல்றாங்க, நீ கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். இப்படி தான் அவங்கள பார்த்து சொல்லுவாங்க. ஆமே, இதெல்லாம் உடனே வரல. அவன் வாழ்க்கையில் என்ன வந்துச்சு தெரியுமா? இயேசுக்கு வந்துச்சு. அவன் வாழ்க்கையில் என்ன வந்துச்சு? சித்தனா வந்துச்சு. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவ ஜனமே, வசனம் சொல்லுகிறது, அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான், அவர்கள் புசித்து குடித்தார்கள். அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டு கொண்டார்கள். பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் அவனிடத்தில் இருந்து சமாதானத்தோட போய்விட்டார்கள். எப்படி போனாங்களா? முதல் சண்டை போட்டாங்க, இப்ப எப்படி போயிட்டாங்க? இப்படித்தான் உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போய். வந்த சண்டை போட வந்தவங்க சாப்பிட்டுட்டு விருந்து சாப்பிட்டுட்டு சமாதானத்தில் இங்கேயே இருப்பா, நீ போயிடாத, நீ இருக்கிறதுனால எங்கள் ஊர் என்ன ஆகுது? செழிப்பாக இருக்குது, அதனால் நீங்கள் இருக்கிறதுனால தான் எங்கள் வீடு ஆசீர்வாதமாக, நீ இருக்கிறனால தான் எங்கள் கடை நல்லா ஓடுது, நீ இருக்கிறனால தான் எங்கள் ஆஃபீஸ் நல்லா போகுது, நீ இருக்கிறனால தான் எங்கள் குடும்பம் நல்லா இருக்கு, நீ இருக்கிறனால தான் எங்கள் பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. அவருக்கு ஒன்னே ஒன்று தான் தெரியும், ஆசீர்வதிக்க தான் தெரியும். உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பழுக வைப்பார், உங்களை பெருக வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் வல்லமையுள்ள நாமத்தை அறிந்திருக்கிற அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே. ஆமாம், ஆண்டவர் பெருக்கத்தை தான் கொடுப்பார் ஒழிய ஆண்டவர் நெருக்கத்தை கொடுக்க மாட்டாருங்க. பிசாசு என்ன பண்ணுவான்னா நெருக்கத்தை கொடுப்பான். எப்போ பார்த்தாலும் கொல்லவும் திருடவும் அழிக்கவும், இந்த 3 காரியம் தான் ஆதியிலிருந்து செஞ்சுட்டு இருக்கான். இன்ன வரைக்கும் செய்கிற காரியங்கள் அதுனா இந்த 3 காரியம். அவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் தான் வரான். உங்கள் சுகத்தை திருடிறான், உங்கள் ஆரோக்கியத்தை திருடிறான், உங்களுடைய சமாதானத்தை திருடிறான். ஆனால் ஆண்டவராகிய தேவன் அவைகளெல்லாம் பரிபூர்ணப்படும்படியாய் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராக தேவன் கொடுத்திருக்கிறார். நன்மை உண்டாகும்படி பரிபூர்ணப்படும் முழுமையை கர்த்தர் கொடுக்கிறார். உங்கள் ஆசீர்வாதம் முழுமையாக இருக்கும். அந்த பிள்ளை நல்லா படிச்சு, இந்த பிள்ளை சரியாக படிக்கல இல்லை, 2 பிள்ளைங்களும் நல்லா படிக்கும். ஆமென். யோபோட பிள்ளைங்க அப்படி தானே இருந்தாங்க, 10 பேரும் படித்தாங்க. ஒருத்தன் இழைச்சவனா இல்லை, ஆண்டவர் கொடுத்தா முதல் 10 அடுத்த 10, முதல் 10 இறந்து போயிடுச்சு. அது பரலோகத்தில் 10, பூமியில் 10 ஆண்டவர் கொடுத்தார். 2 மடங்கு ஆசீர்வாதம். எல்லாத்துலேயும் 2 மடங்குலாம், இதுலேயும் 2 மடங்கு. பரலோகத்தில் 10, பூலோகத்தில் 10 கொடுத்தார். அப்போ அந்த வாசம் சொல்லுது, எமிமால் அவளை பாரி அழகுள்ள ஸ்திரீ இந்த பூமியில் யாருமே இல்லையா. எப்படி பாருங்க, இப்படி தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆரம்பம் அற்பம், முடிவு சம்பூர்ணம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் எல்லையை பெரிதாக்குவார். நம்புறீங்களா? 32 படிக்கல. 32. அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள். ஆமா, வெட்டினது மாத்திரமல்ல, என்ன வந்துச்சா? தண்ணீர் வந்துச்சு. ஆசீர்வாதம், தண்ணீர் வந்தது.
இந்த பகுதியை படிக்கிறப்ப ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் இருக்கு. அதற்கு சேபா என்று பெயரிட்டான். ஆகையால் அந்த ஊரிலே இந்நாள் வரைக்கும் பெயர்செபா எனப்படுகிறது. என்னவா நம்ம ரெகபத்தோட முடிச்சிடறோம், அதோட முடிச்சிடறோம் இல்ல. அதுக்கப்புறம் வேலைக்காரன் ஆரம்பிக்கிறான். அந்த அபிஷேகம் யாருக்குள்ள பாயுதுன்னா அப்படியே வேலைக்காரர் இருக்கு. சங்கீதம் 37:24 படிங்க. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். நல்ல மனுஷனுடைய நடைகள் யாரால உறுதிப்படுமா? கர்த்தரால் உறுதிப்படும். அப்புறம் அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். ஆமா, உங்க வழியின் மேல் என்னவா இருக்காரு? இந்த ஏப்ரல் மாதம் உங்க மேல ஆண்டவர் என்னவா இருப்பாரு? இந்த ஏப்ரல் மாதம் உங்க பிசினஸ் மேல ஆண்டவர் எப்படி இருப்பாரு? உங்க பிள்ளைகள் மேல எப்படி இருப்பாரு? பிரியமாய் இருப்பார். படிங்க அடுத்தது. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. நீங்க விழுந்தாலும் தள்ளுண்டு போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களை எழும்பி நிற்க செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல நான் விழுந்துட்டேன் அப்படின்றீங்களா? இன்னைக்கு ஒரு நற்செய்தி. நீங்க விழுந்தாலும் தள்ளுண்டு போவது இல்ல. கர்த்தர் தமது கையினால் அவனை என்ன பண்ணாரா? தாங்குவார். அடுத்த வசனம் படிங்க. நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனான, ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சன்னதி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. ஆமே, நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதா இருந்தேன், ஆனால் நீதிமான் ஆகிய எனக்கு எதுவுமே ஆண்டவர் குறை வைக்கல. அப்பத்துக்கு நான் என்ன செய்யல? இறந்து திரிகிறது நான் காணேன். அடுத்த வசனம் படிங்க. அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான். அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். யார் ஆசீர்வதிக்கப்படும்? யாரோட சந்ததி? உங்க சந்ததி. உங்க சந்ததி என்ன பண்ணும்? கர்த்தர் ஆசீர்வதிப்பதான் அவருக்கு பிரியம். எடுத்து வாசிக்கலாம். 27. தீமையை விட்டு விலகி நன்மை செய். என்றென்றைக்கும் நீ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். ஹல்லேலூயா. தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய. போட்டு கொடுக்காத, நன்மை செய்ய. குறை சொல்லாத. ஆண்டவர் வார்த்தையை மாத்திரம் பேசு. கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார். லூக்கா 14:11 எடுத்து வாசிக்கலாம். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா உண்மை. God is expecting. உண்மை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 37:18. உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உத்தமனின் நாட்களில் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அவர் சுதந்திரம் எப்படி இருக்குமா? என்றென்றைக்கு இருக்கும். ஈசாக்கு எப்ப விதை விதைச்சான்? பஞ்ச காலத்துல விதை விதைச்சான். அது அவனுக்கு நன்மையா இருந்துச்சு. 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த அதே ஆசீர்வாதம் உங்களுக்கும் ஆண்டவர் தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலை வானத்தை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் கொடுப்பார். நீங்களும் நாளுக்கு நாள் பெரிய மனுஷன் ஆவீங்க. கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலை கர்த்தர் மாற்றி அமைப்பார். தரித்திரம் உங்களை விட்டு ஓடி போகும். கடன் உங்களை விட்டு ஓடி போகும். வியாதி உங்களை விட்டு ஓடி போகும். பிரச்சனைகள் போராட்டம் ஓடி போகும். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஜெப தேவைக்கு 9894913619. എല്ലായിരാറിൻ എല്ലാം അച്ചിരി നല്ല മായിരം എല്ലായിരാറിൻ എല്ലായിരം